அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராய் நிறுத்தி, வேதம் சொல்லுகிறது அவனுக்கு விரோதமாய் அவன் செய்யாத ஒரு விஷயத்தை செய்தான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக 2 மனுஷங்கள், அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி சொல்லுகிற 2 பேர் அவனுக்கு முன்னாக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவனை சாகும்படி அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினான் என்று வேதம் சொல்லுங்க. இஸ்ரவேல் என்ன பண்ணுறாராம்? வேதம் சொல்லுகிறது அவனை சாகும்படியாக கல்லறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு திராட்சை தோட்டத்தை கொடுக்கல என்று சொல்லி அங்கே அபத்தமான பொய் சாட்சி நிறுத்தி அவனை கல்லறியும்படியான காரியங்களை இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்ம பேசுகிற நம்ம சொல்லுகிற ஒரு அபத்தமான பொய் சாட்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்று சொல்லி இந்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிற 14ஆம் வசனத்தில், பிற்பாடு எசபேலுக்கு நாபாத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி நாபாத்தை சாகடிக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சொல்லுகிற ஒரு பொய் சாட்சி மற்றவர்களுடைய வாழ்க்கையை அது கெடுத்து விடுகிறது, மற்றவர்களை மரணத்திற்கு நேராய் கொண்டு போய்விடும். நமக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தையும் நாம் நிதானித்து பேசுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நேர் வழியில் நம்மளை செம்மையான பாதையில் உண்மைகளை பேசுகிற உதடுகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சகோதர